இன்றைக்கி முஸ்லீம்களும் நம்முடைய கிப்லாவை சரி பண்ணிக்கணும். என்ன தீனுடைய விஷயத்தில் முஸ்லீம்கள் எவ்வளோ விளையாட்டாக இருக்காங்க. இன்றைக்கி எந்த தீனை இவங்க அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரசூல்லா காமிச்சிட்டு போன தீனுக்கும் முஸ்லீம்கள் இன்றைக்கி இருக்கிற தீனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதில் நான் எந்த உலமாக்கள் மேலேயும் நமக்கு எந்த சொந்த பிரச்சனையும் கிடையாது. குரான் சொல்லக்கூடியபடி வழி நடத்துங்க சமுதாயத்தைங்கிறோம், அவ்வளோதான். உங்கள் ஜமாத்தெல்லாம் கலைச்சிட்டு ஏதோ நான் ஒரு ஜமாத்தை ஆரம்பித்து இந்த ஜமாத்தில் வாங்கினா கூப்பிட்டுருக்குறேன். நீங்கள் இருக்கிற ஏதோ ஒரு ஜமாத்திலே இருங்க, சரியான பாதையை மக்களுக்கு காட்டுங்க. ஏன் தவறான பாதையை காட்டுறீங்க? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில உலக லாபங்களுக்காக உங்களுடைய செலவுகளை அவங்க தான் கொடுக்குறாங்க. அந்த மக்கள்கிட்ட காசையும் வாங்கிட்டு அவங்களுக்கு தவறான வழியும் காமிச்சு அவங்கள ஏன் டீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனால் எப்பயுமே தீனை எப்படி எடுத்துக்கணும், சீரியஸாக எடுத்துக்கணும். அதனால் குழந்தையிலிருந்தே சொல்கிறோம், பழக்கத்தை போட்டுக்கணும். இவன் மட்டும் தொழுவாமல் இருக்கான், அவன் மட்டும் தொழுவாமல் இருக்கான், அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், பனிஷ்மெண்ட் அவனுக்கு. அது பழக்கம். அல்லாவுக்கு கட்டுப்பட்டு எப்படி நடக்கணுங்கிறது ஒரு நாளைக்கு 5 நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். புரியுதா? தொழுகைங்கிறது அல்லாவோடு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நெருக்கம். அது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. அதை போட்டு ஒரு பாரமாக நினச்சிக்கிட்டு அதை விளையாட்டாக எடுத்துக்கிட்டோம்னா பெரியவன் ஆகிட்டோம்னா என்ன ஆயிடுவோம். அதனால் தீனை சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வழிகாட்டும். புரியுதா? போனோன்னே ஒரு ஜூஸ் கொடுப்பாங்களே, அதுக்கே தாங்க மாட்டீங்க. அதே மாதிரி அது ஆப்ஷன் கிடையாது, கண்டிப்பாக குடிக்கணும். எங்கே நரகத்தில் எனக்கு வேண்டாம் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. குடிச்சிட்டு தான் உள்ளேயே போகணும்பா, வேறு வழி கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும்.